ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டு தான் நிறைய வராங்க. 70% பேர் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 30% பேர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல வேலையில இருக்காங்க. நல்ல வருமானம் இருக்கு. ம் அவங்க எப்படியாவது பணத்த அத சமாளிக்க முடியிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு பண விஷயங்கள சமாளிக்கிறாங்க. ஆனா, இந்த 70% பேர் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய பாதிப்புல இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது சில பேர் கடன் பிரச்சனை தான் அதிகம் சொல்றாங்க. கடன் இருக்கு, கடன் கட்ட முடியுமா? அந்த கடன் கட்டுறதுக்கு ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்கா? அந்த கடன நான் எப்ப கட்டுவேன்? அப்படிங்கிற மாரி தான் கேள்வியே கேட்குறாங்க. சில பேரு கடன குடுத்துட்டு, கடன வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பணம் குடுத்த பணம் வந்தா தான் எங்களுக்கு லைஃபே இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சில பேரு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் எங்கேயாவது குடுத்து, அந்த பணத்த இழந்துட்டு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து தொழில் வியாபாரம் பண்ணி நஷ்டம் அடைஞ்சு, அந்த தொழிலு வேலையெல்லாம் தொழிலும் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்காம, அதனால வருமானம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்படி பண விஷயங்களுக்கு இந்த மாரி கேள்விலாம் வருதுன்னா, இதுல பிரதானமா இருக்கிறது, மூல காரணமா இருக்கிறது பணங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அத வச்சு இவங்க பல விஷயங்கள வந்து சொல்றாங்க. ஆனா, அந்த பணங்கிற விஷயம் வந்து இவங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். கிரகங்கள பார்த்தாலே தெரியும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த கிரகத்த பார்க்கணும், எந்த ஸ்தானத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த மாரி சொல்றவங்களுக்கு பெரிய அளவுல ஜாதகத்துல பாதிப்பு இருக்கும். அப்ப இந்த கிரக நிலைகள்லாம் வந்து கடைசி வரையும் இந்த மாரி அமைப்பு இருந்தா சில பேருக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். அது நம்ம எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும், பரிகாரம் செஞ்சாலும் அவங்கள பொறுத்தவரையும் பண விஷயங்கள்ல ஒரு எச்சரிக்கை உணர்வோட அப்படிதான் இருந்தாகணும். ஆனா, இதுக்கு ஜாதகத்துல வேற ஏதாவது வழி இருக்கா? இப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல நிலையில இருக்கிறது, எப்பவும் பணம் கிடைக்கிறது, எப்பவும் வசதி வாய்ப்போட கொஞ்சம் வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கணும். அப்டின்னா, தாராபலன் யூஸ் பண்ணலாம். தாராபலன் அப்டின்னா, நட்சத்திர வரிசைய தான் தாராபலன்பாங்க. நட்சத்திரங்கள்ல இப்ப ஒருத்தரு ஜென்ம நட்சத்திரத்துல பிறக்குறாருன்னா, அது 1வது நட்சத்திரம். அதான் ஆ ஜென்ம நட்சத்திரமா ஒருத்தருக்கு நம்ம சொல்றோம்னா, அதான் 1வது நட்சத்திரம். இதே போல 2வது நட்சத்திரத்த தான் நம்ம சம்பத்து தாரை, தனத்தாரை அப்படிங்கிறோம். இப்ப இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து 2வது நட்சத்திரத்த இயக்கணும். சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய தனதாரைன்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரத்த இயக்கணும். அந்த 2வது நட்சத்திரத்த இயக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு 100% பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகியே தீரும். அப்ப ஏன் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நட்சத்திரங்கள்ல வந்து பலன் கிடைக்குது அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது, அத நோக்கி அதற்கு குறிப்பிட்ட ஒரு சரியான பாதையில நம்ம வந்து அந்த வழிபாடு செய்யும்போது, அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இந்த மாரி 2வது நட்சத்திரத்தை இயக்குறதுக்கு எத்தனையோ வழிகள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ இப்பவும் புத்தகங்கள்ல இருக்கு, YouTubeல இருக்கு நெறைய சொல்றாங்க. இதுலயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, இந்த நட்சத்திரங்களை இயக்கும்போது, நட்சத்திரங்களுக்கு பல அத ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருந்தாலும், நட்சத்திரங்களுக்கு மரங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த மரத்த எப்படி இயக்குறது? அந்த மரம் எங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி அத நம்ம எப்படி யூஸ் பண்ணா, எப்படி இயக்குனா அது சரியா இருக்கும். அதனால பண பிரச்சனை தீரும் அப்படின்னா, இப்ப மரங்கள் வந்து ஆதி காலத்துல பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் வந்து தல விருட்சமா இருக்கும். அது யாரும் கவனிக்கிறதில்ல. கோயிலுக்கு போனாங்கன்னா, நேரா போய் கடவுள இறைவன பார்க்குறாங்க. அ அந்த இறைவன்ட்ட வேண்டுதல் சொல்றாங்க. கோரிக்கையெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் வழிபாடு செஞ்சு, எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நெனச்சு வேண்டிட்டு வந்துர்றாங்க.
ஆனா, அதே கோயில்ல தலவிருட்சம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப பவரா இருக்கும். ஒவ்வொரு கோயில்லயும் ஒரு தலவிருட்சம் இருக்கும். அ அந்த தலவிருட்சத்திட்ட அந்த தலவிருட்சத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஏன்னா, நட்சத்திரங்களுக்கு மரம் குடுத்துருக்காங்கல்ல, அதனால. அந்த தலவிருட்சமா இருக்கிற மரத்துக்கிட்ட எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சரியா வருதோ, என்ன பலன குடுக்குறதுக்கு அது சரியா வருதோ, அந்த மரத்திட்ட நீங்க வேண்டுதல் பண்ணும்போது, நிச்சயமா உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது, இப்போ அனுச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கு 2வது இது 2வது நட்சத்திரமா வரக்கூடியதுக்கு மரம் என்னன்னு பார்த்தா, குட்டி பலா அப்படிம்பாங்க. குட்டி பலா அப்படின்னா, பலாலயே இந்த பல வகை இருக்கு. அதுல குட்டி பலா அப்படிம்பாங்க. இந்த குட்டி பலா தல விருட்சமா எங்க இருக்கு அப்படின்னா, தென்காசியில உள்ள குற்றாலநாதர் கோயில்ல. தென்காசியில குற்றாலம்னா எல்லாருக்குமே தெரியும். குற்றாலநாதர் கோயிலு. அந்த கோயில்ல இந்த தலவிருட்சம் இருக்கு. இப்ப அனுச நட்சத்திரக்காரங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன அடையணும். பணப்பிரச்சனைகள்லேருந்து தீரணும் அப்படின்னா, அனுச நட்சத்திரக்காரங்க குற்றாலம் போயி குற்றாலநாதர் கோயில்ல வழிபாடு செஞ்சு, அதே கோயில்ல உள்ள தலவிருட்சம் அங்க கேட்டா சொல்லுவாங்க. தலவிருட்சம் இங்க இருக்கு அப்படின்னா, தலவிருட்சம்னா அந்த மரம், கோயிலுக்கு உள்ள மரம். ஏன்னா, அங்க உள்ள இறைவன் வந்து அந்த தலவிருட்சத்துக்கு என்ன பலன் இருக்குமோ, அந்த பலன தான் அந்த இறைவன் வந்து வழிபாடு செய்றவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்படி செய்வார். அதனால இந்த தென்காசியில உள்ள குற்றாலநாதர் கோவிலுக்கு போயி, அந்த குற்றாலநாதர கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு, அதே போல அந்த தலவிருட்சமான குட்டி பலான்னு சொல்லக்கூடிய தலவிருட்சத்த நீங்க அங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தா, இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் உண்டாகும். ஏன் அப்டின்னா, இப்ப கிரகங்கள் வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து பலன் செய்றது எப்டின்னா, அது நட்சத்திரங்கள் வழியா தான் பலன் செய்யும். நட்சத்திரங்கள்ல தான் கிரகங்களே இருக்கும். ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் கிரகம் இருக்கும். அப்ப நம்ம கிரகங்கள செய்றதோட அந்த நட்சத்திரங்கள பார்த்து, அதேபோல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு தேவையான நட்சத்திரத்த ஆக்டிவேஷன் பண்ணும்போது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இப்ப அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் இந்த பதிவுல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா நட்சத்திரங்களோட பவர வந்து முழுமையா குடுக்குறது மரங்கள் தான். அந்த மரங்கள நீங்க வந்து தலவிருட்சமா உள்ள கோயில்ல கும்பிடும்போது, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன், முழு பலன் கிடைக்கும். இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்து பண விஷயங்கள்ல இந்த மாரி சிக்கலா இருக்கிறவங்க, குற்றாலம் போயி அந்த குற்றாலநாதர வணங்கிட்டு, அதே போல அந்த கோயில்ல உள்ள தலவிருட்சத்த நீங்க வணங்கிட்டு வரும்போது, நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.